எக்ஸலண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு இன்ஸ்டால் ஃப்ளட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கூகுளில் வந்து ஃப்ளட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் பேஜுக்கு நமக்கு வரும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம என்ன சிஸ்டமில் வந்துட்டு ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், விண்டோஸா, மேக்ஓஎஸா, அல்லது லினக்ஸா, இல்லை குரோம்ஓஎஸா. ஸோ இதில் நம்ம எதுன்னு சூஸ் பண்ணி அந்த இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த டிவைஸ் வந்து விண்டோஸ் சிஸ்டம். ஸோ நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகேங்களா, நம்ம வந்து என்ன இது வந்து க்ரியேட் பண்ணோம். ஏன்னா ஃப்ளட்டர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் பண்ணலாம், விண்டோஸ் அப்ளிகேஷனும் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ணுவோம், வெப் அப்ளிகேஷன், இது மூணுமே பண்ணுவோம். இதில் உங்களுக்கு எது மேஜராக தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஃப்ளட்டர் வந்து ஃபோக்கஸ்டு ஃபார் மொபைல் அப்ளிகேஷன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் இது பண்ணுவோம், ஏன்னா விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 விஷயந்தான் அதிகமாக பயன்படுத்த முடியும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அண்ட் வெப். ஸோ இதில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ராய்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு. கிட்டுன்றது என்னென்னா நம்ம அந்த ரெபாசிட்ரி, ஓகேங்களா, சோர்ஸ் ரெபாசிட்ரி. அப்போ வந்து நமக்கு சோர்ஸ் கோட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த இது, ப்ளஸ் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, ஓகேங்களா, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, அப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோடு, இதில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் ஃப்ளட்டர் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர், ஃப்ளட்டரை வந்து நம்ம 3 விதமான டெக்ஸ்ட் எடிட்டரில் யூஸ் பண்ணலாம். ஒன்று விஷுவல் ஸ்டுடியோ கோட், ரெண்டாவது வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஐடியான்னு சொல்லுவாங்க. இந்த 3 டெக்ஸ்ட் எடிட்டரும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதை தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணேன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஃபார் டவுன்லோட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஓகேங்களா. அதே போல் ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணோன்னா, ஆண்ட்ராய்டு ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் வந்து ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று டைரெக்டாக அந்த சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி நம்மளோட சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா விஎஸ் கோடை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ண போகிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஓகேவா. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடை யூஸ் பண்ணி அப்புறம் ஃப்ளட்டரில் என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஒன்றா நம்ம செய்ய போகிறோம், ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன், ஓகேவா. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னோடய சிஸ்டமில். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எஸ் கேட்கும். ஓகே, இந்த மாதிரி ஒன்று கேட்குது. நம்ம வந்து எஸ் ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்தோன்னா நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ண சொல்லுவோம். நம்ம ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணால் இந்த இது ஓப்பன் பண்ணுமா வேணாமான்னு சொல்லி கேட்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன், ஓகேங்களா, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோவை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெடி ஆகுது. ஒன்ஸ் விஷுவல் ஸ்டுடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பிங் என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ளட்டருடைய எக்ஸ்டென்ஷனை வந்து எதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதில் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது, அதில் போய்ட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம், ஓகேங்களா. அதில் இங்கே இது சொல்லியிருக்காங்க, புது ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது, ஓகேவா. இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம 1 by 1 நம்ம செய்ய போகிறோம், ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து இது கம்ப்ளீட் ஆகிருச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா.
ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் சூஸ் த தீம், நம்ம வந்து டார்க் தீமே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவையோ அதை நம்ம இப்போ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம பேசிக்ஸ் இதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மெயினாக நமக்கு என்ன தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ரீஸ்டார்ட் இது கேட்குது. இதில் வந்து நான் ஃப்ளட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுதான் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? இதில் போய்ட்டு நம்மளுடைய ஃப்ளட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃப்ளட்டர் சப்போர்ட் ஃபார் இது ஆல்ரெடி நமக்கு இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய இதில் வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகலைன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே போதுமானது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நமக்கு ஃபில்டர் வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் போய்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டெர்மினல்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் தான். ஓகேங்களா? அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளட்டர் -- வெர்ஷன் போட்டோம்னா இப்போ நம்மளுடைய சிஸ்டமில் என்ன வெர்ஷன் வந்து ஃப்ளட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி சொல்லும். ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன சொல்லுது, ஃப்ளட்டர் இது வரைக்கும் இல்லை, ஏன்னா நம்ம இதில் கிடையாது, இன்ஸ்டால் பண்ணிடல. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, download the Flutter SDK. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம், கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு இங்கே வந்து வியூவில் கமாண்ட் பேலட்டில் வந்துட்டு ஃப்ளட்டர் நியூ ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன கேட்குது, could not find Flutter SDK, ப்ளீஸ் டவுன்லோட். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி இல்லை, அதனால் வந்து நம்ம வந்து டவுன்லோட்னு கேட்குறோம். அப்போ நமக்கு இந்த இது கேட்குது என்ன ஃபோல்டரில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய என்னுடைய பாத்தில் வந்து நான் வந்து க்ளோன் ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ என்னென்னா என்ன பாத்தில் நம்ம சூஸ் பண்ணுறோன்றது இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த இதில் சியில் ட்ரைவ் இந்த லொக்கேஷனில் போடுங்க. குறிப்பாக நம்ம ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளார நம்ம போடக்கூடாது, அப்படி அந்த ஃபைல்ஸை செலக்ட் பண்ணக்கூடாது. யூசர் ப்ரொஃபைலில் என்ன இருக்கோ அந்த இதில் தான் நம்ம சேவ் பண்ணணும். நம்ம இப்போ எங்கே போட்டோம்னா யூசர் ப்ரொஃபைலில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக ஒரு 2 to 3 minutes எடுக்கும். ஓகேவா? நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். Okay, so now Flutter download is completed, but now it is installing .NET SDK for Flutter engine. ஓகேங்களா? இதுவும் அதனுடைய ஒரு காம்போனண்ட் தான். ஓகேங்களா? ஃப்ளட்டரில் வந்து டார்ட் அண்ட் ஃப்ளட்டர் ரெண்டு எஸ்டிகேமே இருக்குது. அது ரெண்டுமே வந்து இப்போ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் வந்து ஆல்மோஸ்ட் டவுன்லோடு அண்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே நம்ம பார்க்குறோம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்னும் நம்ம வந்து சரி பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி இதில் லிஸ்ட்டு சொல்லும். ஓகேங்களா? அதன்படி பார்க்கும்போது நமக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா,
இதில் Flutter டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட், டாக்டர் -v இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டாக்டர் -v இதுலேயும் இல்லை. ஓகே, நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுது, do you want to add a Flutter SDK to path so it is accessible to the external terminal அப்படின்னு கேட்குது. இப்போ நமக்கு இந்த இது வரல இல்லையா, அது வந்து இதனால தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணி விட்டுறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய அப்ளிகேஷன் பாத்தில் வந்து இதை ஆட் பண்ணிவிடும். ஓகேண்ணா. இப்போ அடுத்து என்ன கேட்குது, இப்போ நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ சக்ஸஸ்ஃபுல்லி இது வந்து அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் அனுப்பணுமான்னு சொல்லி கேட்குது. இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை, அதனால் இது பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு ப்ரோக்ராம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுக்கு நம்ம ஒரு ஃபோல்டர் பாத்தில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், தனியாக ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்ற இதில் போய்ட்டு டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. டெஸ்ட் ஃப்ளட்டர் ஆப்ஸ் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண, செலக்ட் எ ஃபோல்டர் டு கிரியேட் எ ப்ராஜெக்ட் வித் மீட். ஓகேங்களா. இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன். அப்போ என்ன ஒன்றுனா, எனக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளட்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஐ ட்ரஸ்ட் கொடுக்குறோம். இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது, ஃப்ளட்டரில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஆண்ட்ராய்டு தான் சூஸ் பண்ணியிருந்தோம், கரெக்டுங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து இது ஒன்றா வருது. இப்போ நம்ம ஃப்ளட்டர்லேயே வந்து மல்டிபிள் இது இருக்குது. நம்ம ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ண நமக்கு அது வந்துடும். ஓகேங்களா. ஃப்ளட்டர் வெப் வந்துருச்சு, விண்டோஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ ஆண்ட்ராய்டு, iOS, லினக்ஸ், மேக், வெப், விண்டோஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. அப்போ இப்போ இங்கே பார்க்குறோம், இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து cd flutter run கொடுத்தா போதும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதுக்கு நம்ம சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, இங்கே இதில் போய்ட்டு மெட்டீரியல் தீம், இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வருது பாருங்கள், இதை கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து ஒரு விஷுவலாக நமக்கு தெரியும். அதுக்காக தான் இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அங்கே ஒரு கமா இதெல்லாம் ஒரு மாதிரி ஏரோ மார்க்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த ஃபைல் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். அதுக்காக தான் அது. ஸோ இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் செலக்ட் பண்ண போகிறோம் என்ன தீம்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மெட்டீரியல் ஐகான்ஸ் தீம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த தீம் இல்லையா, ஸோ இது நமக்கு வேண்டாம்னா இது இன்னொன்று இருக்குது, செட் ஐகான் ஃபைல் மெட்டீரியல் ஐகான் தீம். இது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அழகாக என்ன ஒரு ஃபைலுக்கும் என்ன இது வேணுமோ அதை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, ரன். இது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இது ஒரு பேசிக் இது செட்டிங்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள்,
நோ டிவைஸ்ன்னு சொல்லி காமிக்குது இல்லையா. இதை இப்போ வந்து நம்ம வந்து டிவைஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து ஷோ ரன், இந்த ரன் அண்ட் டீபக் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து ஷோ ஆல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் இதில் வந்துட்டு கிளிக் பண்ணால் டாட் அண்டு ஃப்ளட்டர், இதில் வந்து இத்தனை ஆப்ஷன் நமக்கு கேட்குது. நம்ம சூஸ் பண்ண போகிறது வந்து ஃப்ளட்டர். ஓகேங்களா. இதில் என்ன சூஸ் பண்ண போகிறோன்னா குரோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃப்ளட்டர் ஃபார் வெப்பை எனேபிள் பண்ணுறோம். ஓகேங்களா. வெப் வெர்ஷனில் ஃப்ளட்டர் எப்படி ரன் பண்ணி பார்க்குறது. அப்போ இது இங்கே பாருங்கள் நமக்கு செக் பண்ணுது ஃப்ளட்டர் வெப் எஸ்டிகே இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குது. ஓகேவா. அதுக்கு முன்னாடி நம்ம அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கு ஒரு காலம் நம்ம என்னென்னா ஃப்ளட்டர் டாக்டர் -v இப்படி போட்டோன்னா நம்மளுடைய சிஸ்டமில் என்னென்னலாம் ஃப்ளட்டர் சம்மந்தமாக என்னென்னலாம் இருக்குது, இன்னும் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும் எல்லாத்தையுமே இது வந்து சொல்லிடும். இந்த இது முடிஞ்சால் தான் அது வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ டவுன்லோட் வெப் எஸ்டிகே ஓகேங்களா, அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து க்ரோம் ப்ரௌசரை லான்ச் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு கமாண்ட் ரன் பண்ணோம் இல்லையா, ஃப்ளட்டர் டாக்டர் -v. ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து என்னென்னலாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு நம்மளுடைய நம்மளுடைய அப்ளிகேஷனில் ஃப்ளட்டர் என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்குன்றது காட்டுது. அப்போ ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க் இன்ஜின் ரெடியாக இருக்குது, டாட் வந்து பண்ணியிருக்கு, அப்புறம் வெப் டூல்ஸ் டெவ் டூல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி. அப்போ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டான வெர்ஷன் தான் இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா. ஆண்ட்ராய்டுக்கு என்ன, அன்னேபிள் டு லொக்கேட் த ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. ஆண்ட்ராய்டு எஸ்டிகே யார் எங்கேன்னு தெரியலன்னு சொல்லுது. ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்னும் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணலை. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி ஆண்ட்ராய்டு எஸ்டிகேவை நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, ரெண்டாவது குரோம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதுவும் நமக்கு வந்து. அடுத்து மூணாவது விஷுவல் ஸ்டுடியோ ஃபார் விண்டோஸ் அப்ளிகேஷன். ஓகேங்களா. ஓகே, இதில் டெவ் டூல்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் வந்து ஆப் லான்ச் ஆகிருச்சு. இப்போ வந்து இது ரன் ஆகிடுச்சு. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு இது ஃப்ளட்டர் இன்ஸ்பெக்டர். நம்மளுடைய இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இது இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா, இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி ரன் ஆகுது, இப்போ இங்கே கிளிக் பண்ணால் இங்கேயும் மாறி இருக்கும், இங்கேயும் மாறி இருக்கும். ஸோ இது வந்து டெவ் டூல்ஸ், டெவலப்மெண்ட் டூல், என்னென்ன பேக்ரவுண்டில் என்ன ரன் ஆகிட்டுருக்கு, இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த டூல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெப் ரன் பண்ணிட்டோம். அடுத்தது ஆண்ட்ராய்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், விஷுவல் ஸ்டுடியோவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு என்னென்ன கேட்குதுன்னா, விஷுவல் ஸ்டுடியோ இஸ் மிஸ்ஸிங் நெசசரி கம்பனன்ட், ப்ளீஸ் ரீரன் த விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் அண்ட் இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் டெவலப்மெண்ட் வித் C++ ஒர்க்லோட். ஓகேங்களா. இந்த ஒர்க்லோடை நமக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. இது வந்து இப்போ மிஸ்ஸிங். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுதான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணால் வெப்பு நமக்கு வந்து விண்டோஸ் வெர்ஷனும் இப்போ ரன் ஆகும். இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன வந்துருச்சு, வெப் வெர்ஷன் ரன் ஆகிடுச்சு. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணால் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரும், இல்லைனா வெப் வெர்ஷன் வரணும். ஓகேவா. நான் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் காலையில் நம்ம ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி .NET எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துப்போம் இல்லையா. அதே டூலை ஓப்பன் பண்ணி இதில் மாடிஃபை கிளிக் பண்ணோன்னா, சரி இதுக்கும் ஃப்ளட்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டரில் யூஸ் பண்ணி நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன் பண்ணுறோம்
அப்படின்னா அந்த டைமுக்கு இது தேவை. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் தான் அங்கே நமக்கு எனேபிள் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த விஷுவல் ஸ்டுடியோ C++ இதை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நமக்கு போதுமானது. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இனிஷியலேஷன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். ஓகே, இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ரைட். ஸோ இது நடக்கட்டும். இது நடந்ததுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்துடும். அடுத்தது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நாட் ஃபவுண்ட், டவுன்லோட் ஃப்ரம் திஸ் டூல். அப்போ இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இல்லை. அப்போ மொத்தம் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நம்மளுக்கு அடுத்தது இன்ஸ்டால் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷன் இதை ரன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒன்றா நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் வெப் ரன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து விண்டோஸ்க்கு தேவையான அந்த இன்ஸ்டாலேஷனும் இப்போ நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்ட்ராய்டு செக் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ ஆண்ட்ராய்டில் என்ன இருக்குது, இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்மளுடைய இதில். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து ஸோ ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் கொடுத்துறோம். எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் கொடுத்துக்கிறோம். இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ செட்டப் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா ஃப்ளட்டர் இப்போ வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி, நம்ம ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணது நான் ஏன் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும், இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஓகே, ஃப்ளட்டர்ன்றது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டூல். ஓகேங்களா? அப்போ என்னென்னா இது வந்து அந்த இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோமோ, என்ன டார்கெட்டட் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல போய்ட்டு அது ரன் ஆகும். ஓகேங்களா? அதான் இதனுடைய பியூட்டியே. இந்த அப்ளிகேஷனுடைய இதுவே வந்து ஃப்ளட்டருடைய பியூட்டியே வந்து அதுதான். அதனால் இப்போ நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் பண்ணுறதுக்கு கூகுளுடைய ரெக்கமெண்டட் டூல் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, ஆண்ட்ராய்டு தான். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து ஃப்ளட்டரில் டார்ட்டு யூஸ் பண்ணி, ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கு யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிற கோடு வந்து இதில் இதாகும். இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் ஆண்ட்ராய்டுடைய என்விரான்மெண்ட்டில் வந்து பில்ட் ஆகும், கம்பைல் ஆகும். கம்பைல் ஆகி அங்கே இதுக்கு பேர் தான் நேட்டிவ் கம்பைலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறோம். இப்போ விண்டோஸ் அப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் யூஸ் பண்ணணும். அதுதான் விண்டோஸ் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான நேட்டிவ் என்வாயர்மெண்ட். அப்போ நம்ம ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி ஃப்ளட்டர்லேருந்து அதனுடைய நேட்டிவ் என்வாயர்மெண்ட் எதுவோ அந்த என்வாயர்மெண்ட்டுக்குள்ளார போய்ட்டு அந்த கோடை கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் செட்டப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம முன்னாடி வெப்பு பார்த்தோம். வெப்புன்றது நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். அப்போ நம்ம எழுதுகிற அந்த டார்ட் கோடு வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஜேஎஸ் ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலாக கன்வெர்ட் ஆகி அதை வந்து ஒரு ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசர் இருந்துன்னா போதும், அதில் ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதே போல் ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் ரன் ஆகும். அப்போ
நம்ம யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்டான ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் வந்து இங்கே இதில் இருக்குது. ஏன்னா இதில் நீங்கள் புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா என்ன செட்டப் இருக்குதோ அது சேம் இதில் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் விண்டோஸ் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணோன்னா அதுக்கு தேவையான என்ன செட்டப்போ அது இங்கே இதில் இருக்கும். அப்போ நம்ம எழுதுகிற கோட் வந்து லைப்ரரின்னு இங்கே வச்சுக்கிட்டோன்னா இது வந்து நம்ம எங்கே டார்கெட்டட் என்வாயர்மெண்ட் டார்கெட்டட் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல போய்ட்டு அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். அதான் இதில் இருக்கிற பெரிய பியூட்டி. ஓகேங்களா? இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து பேசிக்ஸை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு எஸ்டிகே காம்பனண்ட் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேசிக் ஆண்ட்ராய்டு இது தான் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வைப்போம். நமக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். நாங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இது நமக்கு தேவைப்படும். ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பார்த்து எங்கன்னு சொல்லி கேட்கும். அதுக்கு நம்ம கொடுத்துரும். அப்போ இதில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் நம்பி அப்புறம் அதுக்கு தேவையான பில்டு டூல் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அப்புறம் இதுக்கு தேவையான முன்னாடி நம்ம கேட்டோம் இல்லையா அதனுடைய லைசன்ஸஸ் இது எல்லாத்துக்கும் அக்செப்ட் கொடுக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து அதை கொடுக்கணும். கொடுத்து நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. அடுத்து இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ். இதனால் இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையுமே இங்கே இன்ஸ்டாலேஷன் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இது வந்து பண்ணோம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுவும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து இந்த IAM டூல் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா அது வரும். அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்மளுடைய டூல் நம்ம ஆல்ரெடி இங்கே அந்த ஃப்ளட்டட் இது போட்டோம் இல்லையா இதை மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன சொல்லணும்னா இதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வேறு ஏதாவது பெண்டிங் இருக்கா என்னென்னலாம் நமக்கு வந்து இந்த இது எல்லாமே டாக்டர் ஃபவுண்ட் 0 இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து இதை மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் முன்னாடி 3 கேட்டகரி இருந்தது. இப்போ 2 கேட்டகரி தான். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க டெவலப் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோஸ் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே ஃபவுண்ட் ஆயிடுச்சு. இதான் லொக்கேஷன். கமாண்ட் லைன் டூல் காம்பனண்ட் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, பாத் டு எஸ்டிகே மேனேஜர் இன்ஸ்டால் கமாண்ட் லைன் டூல். இப்போ இதை தான் பார்க்கணும். இப்போ இதான் எஸ்டிகே மேனேஜர் இல்லையா? இதை எடுத்துகிட்டு ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதே மாதிரி இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் அந்த லொக்கேஷனுக்கு நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா எஸ்டிகே மேனேஜருடைய லொக்கேஷன் அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போக போகிறோம். அது இங்கே இருக்கும். பாத் டு எஸ்டிகே மேனேஜர். இதுதான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். இப்போ ஆண்ட்ராய்டு மேனேஜரில் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ போய்ட்டு எஸ்டிகே மேனேஜர் ஓகேங்களா இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம்.
இதில் இன்ஸ்டால் கமாண்ட் லைன் டூல்ஸ் லேட்டஸ்ட் டூல்ஸில் போய்ட்டு கமாண்ட் லைன் டூல் இங்கே இருக்குது பாருங்கள், ஆண்ட்ராய்டு எஸ்டிகே கமாண்ட் லைன் டூல் லேட்டஸ்ட். இதை இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? அடுத்து வேறு என்ன கேட்குது? ஆண்ட்ராய்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லுது. முதல்ல இது முடிச்சுக்கலாம். அப்ளை. அப்போ வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகும். ரைட்டுங்களா? கமாண்ட் லைன் டூல். ஸோ இது வந்து ஒரு 130 MB. ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டிருக்க அந்த இதுவும் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வரட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் லைன் டூலும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபினிஷ்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை சேவ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் அதே கமாண்டை ரன் பண்ணுவோம். நமக்கு இப்போ எத்தனை எரர் வந்து இதுன்னு பார்ப்போம். மேபி அதே 2 எரர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். அதை இப்போ அடுத்தது நம்ம செய்வோம். இதில் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். - ஆண்ட்ராய்டு லைசன்சஸ். ஓகே, இப்போ பார்ப்போம்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் பில்டு வந்துருச்சு. கமாண்ட் லைன் டூலும் போட்டுட்டோம். ஆண்ட்ராய்டுடைய ஜாவா வெர்ஷன் என்ன அப்படின்றதும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இன்னும் நம்ம பண்ண வேண்டியது இந்த சம் ஆண்ட்ராய்டு லைசன்ஸ் ஆர் நாட் அக்செப்டட், இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதையும் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு அதை காப்பி பண்ணி என்ட்ரு பண்ணோன்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த என்னென்னலாம் நமக்கு அந்த ஆண்ட்ராய்டு லைசன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஒன்று கொடுத்துருப்போம். அது கேட்கும். மொத்தம் 7 எஸ்டிகே இது கேட்குது. நான் வந்து எஸ் கொடுக்குறேன். அக்ரி. ஓகே, இப்போ ஆல் எஸ்டிகேஸ் ஆர் அக்செப்டட். ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஃப்ளட்டர் டாக்டர் -v இந்த கமாண்டை நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த கமாண்ட் ரன் பண்ணும்போது மறுபடியும் செக் பண்ணும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. அப்போ ஃப்ளட்டரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு இதில் போயிட்டு ஃப்ளட்டர் டாக்டர் இதை இன்ஸ்டால் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து செக் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு கேட்டகரியில் மட்டும்தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ. ஓகேங்களா? அது வந்து என்னென்னா நமக்கு வந்து அந்த இது இல்லைன்றது. இப்போ அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அதுவும் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோ இதுவும் நேரம் நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிவைஸஸ் இங்கே நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா, இதில் கிரியேட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எமுலேட்டர்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ஏவிடி மேனேஜர் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. அப்போ நம்ம அங்கே போகணும். ஆக்ஷன்ஸில் போய்ட்டு எஸ்டிகே மேனேஜர், ஏவிடி மேனேஜர். இப்போ இங்கே பார்க்குறோம், இதுதான் அந்த ஏவிடி மேனேஜர்ன்றதுனா விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர். ஓகேங்களா? இதுதான் அந்த இது பிக்சல் 3a இது இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி ஒரு மொபைல் வந்து நம்மளுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா இவ்வளோ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஆமாம், இத்தனை ஸ்டெப்பும் நம்ம பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து ரெடி ஆகும். ஓகேங்களா? இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 GB. ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸ்
ஃபிசிக்கல் டிவைஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி எமுலேட்டர் வந்து நமக்கு இதில் வரும். ஓகேங்களா, நம்ம இது 2 hour வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த எமுலேட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. மீன்வைல் நம்ம பின்னாடி ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து அந்த டெஸ்க்டாப்புக்கான ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை இப்போ போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய ஃப்ளட்டர் டாக்டர் மறுபடியும் ரன் பண்ணுவோம். ஒரு கேட்டகரியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னிச்சு இல்லையா, இப்போ அதுவும் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். அப்போ ஃப்ளட்டரில் வந்துட்டு இந்த எல்லா டிக்கும் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு. இப்போ தான் வந்து ஃப்ளட்டர் நம்ம வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன தனியாக போயிட்டுருக்கு அப்படின்னா, ஃப்ளட்டர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதை ரன் பண்ணி பார்க்குறது. அதாவது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில், அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷனில், ஆண்ட்ராய்டு ஃபோனில் மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா, நம்ம எழுதுகிற கோடை, அதுக்காக நம்ம அந்த டிவைஸை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நோ டிவைஸ் கிளிக் பண்ணி விண்டோஸ் டெஸ்க்டாப்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே டெஸ்க்டாப் செலக்ட் ஆகிடுச்சு. அகைன் நம்மளுடைய இதில் போய்ட்டு இங்கே ஃப்ளட்டர் இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த விண்டோஸ் மிஷினில் இப்போ வந்து லான்ச் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் இங்கே இதில் பார்க்கலாம், டவுன்லோடிங் விண்டோஸ் ஃப்ளட்டர் டூல் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா விண்டோஸ் 64 டீபக். இப்போ எப்படி நம்ம முன்னாடி ஃப்ளட்டரை வெப்புக்கு ரன் பண்ணோமோ அதே மாதிரி ஃப்ளட்டரை வந்து விண்டோஸில் ரன் பண்ண போகிறோம். விண்டோஸ் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா, அப்போ ஃப்ளட்டர்ன்ற டூலை வந்து நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஒரு டூல் மல்டிபிள் டார்கெட்டட் பிளாட்ஃபார்மில் ரன் ஆகும். நம்ம எழுதுகிற ஒரு கோடு வந்து எல்லா டிவைஸ்லேயும் இது ரன் ஆகும். அதுக்காக தான் இது வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்காக இட் வில் டேக் சம் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படி இல்லை. நமக்கு என்ன டூல் தேவையோ, நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோமோ அதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்து அதுக்கான இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்பை முடித்து அதை ஒர்க் அவுட் பண்ணாலே நமக்கு போதுமானது. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொன்னேன். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி எமுலேட்டரை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு போயிடலாம். ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் இது ஃப்ளட்டருடைய எக்ஸ்டென்சிபிலிட்டி உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த டவுன்லோடிங் செட்டப்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு வந்து ஒரு ஃப்ளட்டர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. ஓகேங்களா, சேம் அதே போல் நம்ம இதை ஒர்க் பண்ணிடலாம். முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை வெப்பில் ரன் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து கூகுள் குரோமை யூஸ் பண்ணி அந்த குரோமுக்குள்ளார அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்த்தோம். இப்போ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு ஒரே கோடு தான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து எப்படி வேணாலும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே அப்ளிகேஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளார யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, அதுதான் இது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன் என்னுடைய கோடில். ஃப்ளட்டர் டெமோ பேஜுன்னு இருக்குது இல்லையா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ளட்டர் விண்டோஸ் ஆப் போட்டோன்னா இங்கே ஆர்டர் ரீலோட் ஆகிட்டு அடுத்த செகண்டே இங்கே வந்துடுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் அங்கே நடக்கிற மேஜிக். ஓகேங்களா, இது வேறு ஹார்ட் ரீலோட். இந்த புது டெக்னாலஜி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது இந்த இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதில் எப்படி இந்த அப்ளிகேஷனை ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே. இது இப்போ இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் ரன் ஆகுது. இது எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் செட்டப் மட்டும்தான். ஒன்ஸ் நம்ம வந்து அந்த என்வரான்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஒரு முறை ரன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்த முறைலாம் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ இப்போ இந்த இதுவுமே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டரை நான் ரன் பண்ணுறேன். ஓகே. இங்கே ஒரு விஷயம் சொல்லுது, இன்டெல் ஏவிடி HAMX இஸ் நாட் இன்ஸ்டால் இண்டெக்ஸ் HAM ஃபார் பெட்டர் இன்வெஷன். ஸோ இப்போ வந்து இந்த இது எரர் வந்துருந்துருக்கு, அதனால் இது வந்து ரன் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இது பார்ப்போம். அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு எவ்வளோ தேவைன்னா 2 GB வந்து ரேம் என்னுடைய இதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஓகே. நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நான் கொடுத்துருவேன். யூசர் ரெக்கமெண்டட் சைஸ். ஓகே. ப்ராம்ப்ட் பண்ணிச்சுன்னா நான் கேட்குறேன் இன்ஸ்டாலேஷன் ஃபெயில். ஏன்னா இதில் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது என்னன்னு பார்த்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணால் தான் இது வந்துடும். ஓகேவா? இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிருக்கு, அதை வந்து நம்ம வந்து இந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே. இந்த XAM. ஸோ உங்களுடைய டிவைஸில் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து எனக்கு X கேட்குது. இது ஒன்றும் இல்லை, ஓப்பன் சோர்ஸ் கிளாட்ஸ் பிளாட்ஃபார்ம் ஹைப்பர்விஷன். ஓகேங்களா? அதை தான் இது வந்து இங்கே சொல்லியிருக்கு. அதை ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் எல்லாத்தையும் எஸ் கொடுத்துட்றேன். எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துது. ஓகே. ஃபினிஷ். ஓகே. இப்போ இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து காமிக்குது, இது இந்த XAM வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஹைப்பர்விஷன் வந்து எனேபிள் பண்ணணும்னு சொல்லுது. மேபி இந்த இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சம் எரர்னால இது வரல, பட் நம்ம வந்து ஃப்ளட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எவ்வளோ தூரம் நம்ம ரன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ற இது வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இருந்தாலே நம்ம வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை தாராளமாக ரன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பெரிய லாங் வீடியோ, பட் இருந்தாலும் இதை பொறுமையாக பாருங்கள். பார்த்து இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோமோ அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.